தேனி மாவட்டம் போடி வடக்கு மலையில் சாலை வசதி இல்லாமல் ஏலக்காய், மிளகு போன்ற பணப்பயிர்களை விளைவிக்க முடியாமல் பரிதவிக்கும் விவசாயிகள் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. தேனி மாவட்டத்தில் போடி நாயக்கனூர் அருகே உள்ள ஒரு மலைப்பகுதிதான் வடக்கு மலை என அழைக்கப்படுகிறது. அழகும் பசுமையும் சில்லென்ற காற்றும் அருவிகளும் காணப்படுகின்ற இந்த மலைப்பகுதியில் ஏலக்காய், மிளகு உள்ளிட்டவைகள் செழித்து வளரும் விவசாய பகுதியாகவும் விளங்குகிறது. பணப்பயிரான ஏலக்காய், மிளகு உள்ளிட்டவை தேனி மற்றும் அருகாமையில் உள்ள கேரளத்தின் இடுக்கி மாவட்டத்திலும் அதிக அளவில் விளைவிக்கப்பட்டு போடி பகுதிகளில் அதிக அளவில் வர்த்தகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கேரள இடுக்கி மாவட்டத்தில் அதிக அளவில் விவசாயம் செய்யப்பட்டு வரும் ஏலக்காய், மிளகு போன்றவை தேனி மாவட்டத்தில் உள்ள போடி வடக்கு மலைப்பகுதிகளிலும் உற்பத்தியாகி வருகிறது. இங்கு விளைவிக்கப்படும் ஏலக்காய், மிளகு இடுக்கி மாவட்ட பகுதிகளில் உற்பத்தியாகும் ஏலக்காய், மிளகுக்கு நிகராக உள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் வடக்கு மலைப்பகுதிகளுக்கு செல்ல சரியான பாதை வசதி இல்லாமல் சொற்ப அளவே விவசாயம் செய்யப்படும் நிலை உள்ளது. குறிப்பாக வடக்கு மலை அணைக்கரைப்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பெரியாத்து கோம்பை, மல்லிப்பட்டி, நடுக்காடு, சின்ன முடக்கு, ஊஞ்சல் பகுதிகளில் 3000 ஏக்கருக்கு மேல் பட்டா நிலங்கள் உள்ள நிலையில் தற்போது 1/3 பங்கு பட்டா நிலங்களில் மட்டும் ஏலக்காய், மிளகு விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. வடக்கு மலைக்கு செல்லும் விவசாயிகள் நாள்தோறும் தங்களது உயிரை பணயம் வைத்து பல கிலோமீட்டர் தூரம் கரடு முரடான பாதைகளில் நடந்து சென்று விவசாயம் செய்து வரும் நிலையில் மீதமுள்ள பட்டா நிலங்களுக்கு செல்ல சரியான சாலை வசதி இல்லாத நிலை காணப்படுகிறது. இதனால் ஏலக்காய், மிளகு, அவகோடா, இலவம் பஞ்சு, எலுமிச்சை உள்ளிட்ட விவசாய பொருட்களை உற்பத்தி செய்ய வேலையாட்களை அழைத்து செல்ல முடியாத நிலையிலும் உற்பத்தியான விவசாய பொருட்களை சரியான நேரத்தில் சந்தைப்படுத்த முடியாமலும் இருப்பதாக அப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் மழை காலங்களில் மலை மேல் உள்ள ஆற்று பகுதிகளில் தண்ணீர் அதிகரிக்கும் நிலையில் விளை நிலங்களுக்கு சென்ற நபர்கள் வீடு திரும்ப முடியாத நிலை ஏற்படுவதாகவும் இதனால் இந்த பகுதிகளில் வேலையாட்கள் வருவதற்கு அஞ்சுவதாகவும் விவசாயிகள் கவலையுடன் தெரிவித்தனர். கேரளாவின் இடுக்கி மாவட்டத்திற்கு நிகராக விவசாய நிலங்கள் போடி வடக்கு மலை பகுதிகளில் உள்ள நிலையில் தமிழக அரசும் தேனி மாவட்ட நிர்வாகமும் உரிய சாலை வசதி செய்து கொடுத்தால் போடி ஏலக்காய் வர்த்தக மையம் என்ற நிலை மாறி உற்பத்தி மையம் என்ற நிலை ஏற்படும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நல்ல முறையில் ஒரு கூலி தொழிலாளர்கள் ரோடு வசதிகள் இருந்துச்சுன்னா இந்த ஏரியாவில் கேரளாவை மிஞ்சிய அளவுக்கு அனைத்து பயிர்களில் உள்ள வெள்ளாமை வகைகளும் கேரளா, ஏலம், மிளகு, காப்பி எல்லாமே அதிக அளவில் உற்பத்தி ஆகக்கூடிய இடங்கள் இது. அரசு சார்பில் எந்த ஒரு உதவிகளும் இல்லாதனால விவசாயிகளை கைவிட்டுக்கிட்டு இருக்காங்க. விவசாயிகள் அரசு சார்பில் உதவிகள் செஞ்சு நல்ல முறையில் பண்ணாங்க அப்படின்னா விவசாயிகளும் பலனடைவாங்க, விவசாய கூலி தொழிலாளர்களும் பயனடைவாங்க. இதனால் அரசுக்கு நல்ல வருமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பகுதிக்கு நல்ல ஒரு சாலை அமைப்பை செஞ்சு கொடுத்துருக்கு வேண்டும்னு நான் தெரியப்படுத்துகிறேன். விவசாயிகளின் இந்த நீண்ட நாள் கோரிக்கைகளை அரசு இனியும் தாமதிக்காமல் நிறைவேற்றுமா? வடக்கு மலை பகுதி வளம் செழிக்குமா? மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக தேனி செய்தியாளர் பீர் முகமதுவுடன் நந்தகுமார்.